வரும் 22ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அறிமுகம் செய்கிறார் விஜய். சென்னை பனையூர் கட்சி அலுவலகத்தில் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 45 அடி உயர கொடிக்கம்பம் அமைக்கும் பணி நிறைவு பெற்றிருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் வழங்கிட கேட்கலாம். ஸ்ரீனிவாசன், வணக்கம். மேலும் இது தொடர்பான விவரங்கள் என்ன? வரும் 22ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை நடிகர் விஜய் ஏற்றி கொடி அறிமுகப்படுத்த இருக்கிறார். இந்நிலையில் இந்த கொடி கம்பம் அறிமுக நிகழ்ச்சியில் தமிழகம், கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலம் உள்ளிட்ட மாவட்டங்கள் இருந்து தலைவர், செயலாளர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் 300க்கும் மேற்பட்டோர் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன. அது மட்டுமின்றி கொடி அறிமுக நிகழ்ச்சிக்கு வரும் 22ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் நிகழ்ச்சி நல்லபடியாக நடைபெற வேண்டும் என்று அகில இந்திய மாநில பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் மஞ்சள் வேட்டி, மஞ்சள் சட்டை அணிந்து விரதம் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிட இருக்கும் நிலையில் அக்கட்சி தனித்து போட்டியிடுகிறதா அல்லது கூட்டணி வைத்து போட்டியிடுகிறதா என்பது தேர்தல் நேரத்தில் தான் தெரிய வரும் என கூறப்பட்டு வரும் நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடி வெளியிட்ட பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் முதல் கட்சி மாநாட்டிற்காக பணிகளில் ஈடுபடுவத நிர்வாகிகளும் அக்கட்சி உறுப்பினர்களும் இயங்குவார்கள் என்ற தகவலும் இது பகுதியில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. விஜயுடைய வெற்றி கழகத்தினுடைய அலுவலகம் அமைந்திருக்கின்ற பனையூர் பகுதியில் அந்த சுற்றுச்சுவர் முழுக்க இதற்கு முன்பாக போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்து அலங்கோலமாக காட்சி அளித்திருந்தன. தற்போது அந்த போஸ்டர்கள் எல்லாம் அகற்றப்பட்டு வண்ணம் பூசி வரும் வெள்ளை நிற வண்ணம் பூசி வரும் காட்சி நம்மால் காண முடிகிறது. வரும் 22ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை அக்கட்சியினுடைய தலைவர் நடிகர் விஜய் அறிமுகப்படுத்தியிருக்கும் நிலையில் இப்பகுதியில் அக்கட்சியினர் திரண்டு வந்து அவ்வப்போது வந்து கொடிக்கம்பத்தை பார்வையிட்டு செல்லக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீனிவாசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.